ஹலோ மக்களே! ரூ. 81,000 மாச சம்பளம் வாங்குறதுக்கு நீங்க ரெடின்னா, இந்த வேலை உங்களுக்கு தாங்க. நீங்க பாருங்க ஸ்டெனோகிராஃபருக்கு சம்பளம் பாருங்க ரூ. 25,500 இருந்து ரூ. 81,000. டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே உங்களுக்கு 27,500 இருந்து ரூ. 81,000. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலைக்குமே 18,56,900. எத்தன பேர வேலைக்கு எடுக்குறாங்கன்னா, 97 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்ப நம்ம விடலாமா? உடனே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும்ல. அது பத்தின டீட்டெயிலா தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும், எங்கெங்க வேலை இருக்கு அப்படின்றது கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே சேர்ந்து குரோ ஆகலாம். நல்லபடியா வாழ்க்கையில கை நிறைய சம்பளத்தோட சந்தோஷமா செட்டில் ஆயி குடும்ப குட்டிகளோட சந்தோஷமா வாழலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இத வந்து அறிவிப்ப வெளியிட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா தாங்க. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு 31/1/2026 தான் கடைசி நாள். நான் சொன்னேன் இல்லையா? ஸ்டெனோகிராஃபர் வேலை, டாக்ஸ் அசிஸ்டன்ட் வேலை, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற 3 வேலை வாய்ப்பு தான். சரி, ஸ்டெனோகிராஃபருக்கு எத்தனை பேர் எடுக்குறாங்க? 12 பேர். டாக்ஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு 47 பேர். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வேலைக்கு 38 பேர். ஸ்டெனோகிராஃபருக்கு சம்பளம் ரூ. 81,100 மேக்ஸிமம் தராங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்குமே உங்களுக்கு ரூ. 81,100. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு ரூ. 56,900. இவ்வளவு சம்பளம் தராங்க. இதுக்கு டோட்டலா இருக்கிற வேகன்சிஸ் அப்படின்னா 97 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதுக்கு இதுல இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, டைரக்டா வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்க ட்ரெய்னிங் எடுத்தத வச்சு நீங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்றத வச்சு தான் உங்களுக்கு குடுக்கப்படும் வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கண்ட்ரிய நீங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல அப்படின்னா, டெஃபினட்டா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில ஏதாவது பண்றீங்க அப்படின்னாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யுனிவர்சிட்டிலயோ இல்ல இன்டர் யுனிவர்சிட்டி கோர்ஸ்லயோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கனாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா, ஹேலோ இந்தியா யூத் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டேட் ஸ்கூல் லெவல்ல நீங்க ஆடி இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து மெடல் எல்லாம் ஜெயிக்கலப்பா, ஆனா நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் ஸ்டேட்டையோ யூனியன் டெரிட்டரியிலோ எதையோ நீங்க ரெப்ரசென்ட் பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அப்படின்னா, அத்லெட்டிக்ஸ் 26, ஸ்விம்மிங் 6, பேட்மிண்டனுக்கு 4, டேபிள் டென்னிஸ்க்கு 4, செஸ்க்கு 4, லான் டென்னிஸ்க்கு 4, கிரிக்கெட்க்கு 10, பேஸ்கெட் பால்க்கு 4, வாலிபால்க்கு 5, கபடிக்கு 7, ஃபுட்பால்க்கு 11, பில்லியர்ட்ஸ்க்கு 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக நீங்க ஸ்குவாஷுக்குமே 2 வேகன்சி இருக்கு. யோகாசனுக்கு 2, அப்புறம் பாரா ஸ்போர்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்குமே 4, அப்புறம் பாக்ஸிங்க்கு 2. டோட்டலா 97 வேகன்சிஸ் இருக்கு. சரிங்களா மக்களே? இது டீட்டெயில்டா நான் உங்களுக்கு இங்க கொடுத்துடுறேன். இது போக வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயது 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் வேலைக்குமே 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்ன்னு சொல்ற வேலைக்குமே 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு 12th படிச்சிருந்தாலே போதும்பா. டாக்ஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா ஓகே. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்குமே நீங்க வந்து 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா https://www.incometaxmumbai.gov.in அப்படின்ற இணையதளத்துல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதுக்கு நீங்க அப்ளை பண்றப்போ என்னென்ன சர்டிபிகேட் சேர்த்து போட்டு அப்ளை பண்ணணும்னா, உங்களோட மெட்ரிகுலேஷன் அதாவது 10th நீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்களே, அதுக்கான சர்டிபிகேட்டு, ஜெராக்ஸுங்க எதுவும் ஒரிஜினல் கிடையாது. அப்லோட் தான் பண்ண போறீங்க. அதனால நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், சர்டிபிகேட் ஆன் எலிஜிபிலிட்டி, அப்புறம் பிடபிள்யூபிடிக்கான சர்டிபிகேட், என்ஓசி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட காப்பி, ரீசன்ட் போட்டோகிராஃபோட காப்பி, இது எல்லாமே போட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க? 200 ரூபாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். 200 ரூபா போட்டு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க அதையும் பார்த்துக்கலாம். அது போக இந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இங்கே அனுப்புங்க. 13 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. இது கடைசி எல்லாமே ஃபார்ம்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் எல்லாமே நீங்க சேர்த்து போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு எந்தெந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, என்ன நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையுமே கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே.